Hi guys, இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய டவுட் கிளியர் பண்ண போறோம். பெரிய யூடியூபர்ஸ் ரெஸ்டாரன்ட் போய் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்கும்போது அவங்க பே பண்ணுவாங்களா இல்ல அப்படியே ஃப்ரீயா வாங்கி சாப்பிடுறாங்களான்னு அது இன்னைக்கு செக் பண்ணிடலாமா? guys, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கடையில தான் போய் டீ காஃபி எதுவும் கிடைக்குமான்னு கேக்குறோம். தமிழ் தெரியுமா? தெரியாது? புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, நான் ஒரு யூடியூபர், உங்களோட கடையில நான் ரிவ்யூ கொடுக்குறேன். அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்களா? டீ காஃபி பால் கொடுங்க, நான் குடிச்சிட்டு ரிவ்யூ சொல்றேன். ஓகே, பே பண்ண மாட்டானா? ஓகேவா? ஓகேவா? என்னடா என்ன சொன்னா சொல்றாங்க? ஜூஸ் இல்ல கலந்து ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்குறீங்களா? நான் வந்து ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு சொல்றேன். தெரியல, நீ எதனா எஸ்க்கு புஸ்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கைஸ், இங்க அண்ணா பாத்தீங்கன்னா இது சேர்த்து கலந்து ஒரு ஜூஸ் போட்டு கொடுப்பாரு. அதை கலந்து நான் குடிக்க போறேன். அதுக்கு வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பேன். அதை நீங்க வந்து பாத்துட்டு இங்க வந்து நீங்க ஓகேவா? ஓகேவா? நல்லா ரெடியா இருப்பேன். சிரிக்காதீங்க, வாங்க. சீரியஸ்லி இதையும் கலந்து ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்க முடியா? நான் ரிவ்யூ சொல்றேன், அப்புறம் உங்க கடைக்கு வந்து குடிப்பான். நான் ஆக்சுவலா இவங்க என்ன சொல்றாங்கன்னா வித்அவுட் ஓனர்ஸ் பெர்மிஷன் வாய்ப்பு இல்லை அப்படி சொல்றாங்க. ஓகே, அக்செப்டபிள். ஸோ நான் கொடுத்து வைக்கல, ரெண்டும் கலந்து நீங்க குடிக்கலாம்னு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சாட் ட்ரை பண்ண போறோம். அச்சா ஹே தும்? சும்மா அச்சா ஹே. இப்போ வந்து மே ஹே தமிழ் தெரியுமா? मालूम नहीं, சரி நான் இங்க ட்ரை பண்றேன். மே ஹே தமிழ் में बहुत बिग यूट्यूबर है, फोन मत करना, कॉल करे ब्रेकअप निकलना நம்ம போட்டுக்குள்ள. ட்ரை பண்ணேன்னா நீங்க வந்து எனக்கு ஃப்ரீயா ஒரு ப்ராடக்ட் देगा, मैं आपको रिव्यू बोलता हूँ तुम्हारे पास. अच्छा हाँ, पैसा मैं नहीं देता. परवाले चाट पाव भाजी मेरियो चपाती பரோட்டா ஏதாவது ஒண்ணு தோசை புரிஞ்சா? ஐயோ, எனக்கு தெரிஞ்ச எல்லா இந்தியும் போட்டு கலந்து ஒரு எஃபெக்ட் எடுத்து பேச கடைசி வரைக்கும் அவன் புள்ள சொல்றானு. நீங்க போய் லவ் பண்ணுங்க. அவன் வந்து பேசி பேசி டயர்ட் ஆயிட்டு வந்து படுத்துருந்தா இவர் மடியில. 2 கடைக்கே 42 3 கடை போறேன். ஊஞ்சல், ஒருவேளை சாப்பாடு ஃப்ரீயா கிடைக்கல பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டாவது நம்ம போலாம். காலேஜ் போற பசங்களுக்கு அச்சு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தரேன். இந்த இடம் எங்க இருக்குன்னா OMRல இந்த ஸ்பாட் வந்தீங்கன்னா நீங்க வந்து காலேஜ கட்டடிச்சுட்டு இங்க வந்து ஜாலியா உட்காந்து ஆமா தப்பு சரி இது நல்லா ஜாலியா இருக்கு. பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இவங்க கிட்ட சாப்பாடு கிடைக்கனாலும் ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் அது. செந்தில் பிரியாணி அண்ணா, எனக்கு ஒரு பிரியாணி வேணும். ஆனா நான் ஒரு யூடியூபர், நான் உங்களோட பிரியாணி சாப்பிட்டு ஐயோ உங்க பிரியாணி சாப்பிட்டு அவங்ககிட்ட என்ன அவர் ஓனரா நீங்க ஓனரா? அப்பனா ஓகே. ஹாய், நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஓனர், நான் வந்து ஒரு யூடியூபர். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். உங்களோட சாப்பாடு எனக்கு ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, நான் ஓகே சொல்லிட்டாருண்ணா, நீங்க சாப்பாடு இப்போ நான் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்பாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஓசில கொடுக்கறதுக்காக போய் சொல்லலாம் நீங்க நினைக்கிறீங்க, அச்சா அப்படி கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச்ங்க. சாப்பாடு சொல்லியிருக்கேன், நீங்க சாப்பிடுங்க. சாப்பாடு ஃபேமிலியில் இருக்க பாசம் எனக்கு புரியுது. உங்க கையால் சாப்பிட்டு நல்லா இல்லாம உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கிறது எவ்வளவு காசு? எவ்வளவு வாசிட்டா இருக்கு? 120க்கு வாசிட்டா இருக்கு. 100க்கு வாசிட்டா இருக்கு. ரிவ்யூ கொடுக்க தரலடா, ஆனா நல்லா இருக்கானு கேட்டா நல்லா இருக்கு. இவங்க கடையில பிரியாணி வந்து 120 ருபீஸ் பிரியாணியா யூடியூபர் ரிவ்யூக்கு கொடுக்குறாங்க. வெறும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா இல்ல அவ்வளவுதானா? அண்ட் இந்த வீடியோவையும் மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா அச்சு வந்து இருக்கலே வியர்டஸ்ட் ரெஸ்டாரண்ட்லாம் போய் ட்ரை பண்ண போறேன். வியர்டஸ்ட் ரெஸ்டாரண்டா அச்சுவா? ஆமா. இப்போ நான் இந்த வீடியோக்கு 1 லேக்குக்கு மேல லைக் வந்தா அடுத்த ரெஸ்டாரண்ட்லாமா போலாம். உங்க மேனேஜர் இருக்காங்களா? அவங்க ஓகே கைஸ், இந்த கடையில கேட்கறது ஃபர்ஸ்ட் மேனேஜரை பார்க்கணுமா? கடைக்கு பேக் சைட்ல இருப்பாங்கன்னு சொன்னதுனால நம்ம இங்க நான் வந்து ஒரு யூடியூபர். இப்போ வந்து எனக்கு நீங்க ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டு ஜென்யூனா ரிவ்யூ கொடுப்பேன். ஆனா நான் அது பே பண்ண மாட்டேன். ஓகேவா? வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பயங்கரமான டிஸ்கஷன்லாம் போகுது. ஒரு 120 ரூபா சாட்டு கடா. ஓகே, எவ்வளோ ஆகும்? ஹலோ, என்ன யூடியூப் சேனல்? என் பேர் அச்சு, சேனல் நேம் ஏபிஎன் அச்சு.
ஓகே ஒரு 5 minutes நான் வந்துட்டு இருக்கேன். ஓகே போலீஸா இருக்காரா இவரு? அவரோட பாக்கெட்ல ஒரு கரகரன்னு சவுண்ட் கேட்கும்ல, போலீஸ் வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி. ஆனா ஒரு யூடியூபர், என் பேர் அச்சு, அண்ட் சேனல் நேம் வந்து ஏபிஎன் அச்சு. என்கிட்ட வந்து ஒரு 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நான் வந்து உங்களோட கடையில இருக்க எதையாவது சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்லுவேன், பட் ஃப்ரீயா நீங்க எனக்கு அதுக்கு கேக்குதா? யா கேக்கு. ஆக்சுவலா நான் ஒரு யூடியூபர், நான் வந்து ஒரு 1 million சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன். ஏபிஎன் அச்சு. ஆமா ஏபிஎன் அச்சு. ஆமா நான் உங்க சப்ஸ்கிரைபர். ஓகே ஷூர். ஓகே பண்ணுங்க. ஓகே பை. இப்போ பேசுறவர் யாருன்னு தெரியல, ஆனா அவர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். தாராளமா பண்ணுங்க சொல்றாரு. எனக்கு வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு அந்த டேபிள் ஃபுல்லா ஐட்டம்ஸ் அடுக்கிட்டீங்கன்னா நாங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சொல்லுவோம். மேனேஜர் ஜி, எனக்கு இருக்கிறதுல எது காஸ்ட்லியோ அதான் வேணும். மதுர் வடா இது நம்மளுக்கே செப்பரேட்டா வந்து எக்லஸ் அப்படியா? நம்மளுக்கு செப்பரேட்டா மேக் பண்றாங்க. அதை தாண்டி ஒரு காஃபி ஒன்னு வருமா? ஓகேண்ணா, இதோட பேர் வந்து மதுர் வடால. மதுர் வடா. ஓகே, நானே பிரைஸ் வந்து 40 rupees. இது என்னது? ஒயிட் சட்னி. கோகனட் சட்னி. இதோட ரேஞ்ச் என்ன? 40 rupees மட்டுமே. சரி, அப்ப இது பன் பட்டர். இது வந்து பன் பட்டர் 63 rupees. இதோட இதான் காஸ்ட்லியானோ? இது காஃபி ஃபில்டர் காஃபியா? பியூர் ஃபில்டர் காஃபி வித் ஒயிட் சட்னி. இதோட ரேஞ்ச் என்னன்னா 37. இங்க வந்தீங்கன்னா அச்சோட பேர் சொல்லி கண்டிப்பா இதை வாங்கி சாப்பிடுங்க. ஆனா நீங்க தான் காசு தரணும். அச்சோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இனிப்பா இல்ல, இனிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு, பட் நல்லா இருக்கு. ஓகே, அச்சூஸ் ஃபேவரட் காஃபி, அதுவும் ஃபில்டர் காஃபி. வேற மாதிரி சரவணா பவன்ல குடுக்குற காஃபி ஃபில்டர் காஃபி அல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும். இது அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கு. ஆக்சுவலா நல்லா இருக்கும். இதோட பேர் என்ன சொன்னீங்க? கீ காரம் மசாலா தோசை. கீ காரம் மசாலா தோசை. இதுல இருக்க ஃபிளேவர்ஸ் நீங்களே பண்ணிருக்கீங்க. அப்ப இதோட ரேட் வந்து இதான் 116. சூடா இருக்கு. கரெக்டா இப்படி ஓபன் பண்ணா டப்புனு மூடிக்குது. பாத்தீங்களா இல்லையா? இதை வச்சு நீங்க சாப்பிடலாம், கேம் விளையாடலாம். அச்சோ ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. அப்படின்னா அச்சுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கல, பட் நல்லா இருக்கு. 116 ரூபாய்க்கு வாத்துட்டான்னு கேட்டா ஆப்வியஸா வாத்துட்டு தான் கைஸ். ஏன்னா திக்கா இருக்காங்க. அம்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், வேற ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓபன் பன்னீர் மசாலா தோசை. அடுத்த 2 ஐட்டம் நான் வந்து சும்மா சொன்னேன், நான் ஒரு பேச்சு சொன்னேன், இங்க வரைக்கும் அடுக்குங்க, பாதி எடுக்கிட்டீங்க. இதுதான் ஊத்தாப்பமா? இது வந்து சாஃப்டா இருக்கு. நம்மளோட என்ன ஸ்பெஷல்னா எல்லாமே கீ. ஆயில் யூஸ் பண்ண மாட்டீங்க. வந்தீங்கன்னா நீங்க புஷ் புஷ்னு ஆயிட்டு தான் கைஸ் போவீங்க. எல்லாமே நாங்க கீயாலே அதானா? அவ்வளவுதான். இது நல்லா இருக்கு. எக்லஸ் இருக்கு. ஆக்சுவலா இந்த பண்ண வந்து எந்த பண்ணையுமே எல்லாமே நம்மளே எக்லஸ் பியூர். சோ எக் இல்லாம தான் இவ்வளவு சாப்பிட்டா நமக்கு செப்பரேட்டா மேக் பண்றோம். ஓஹோ, அப்போ இது வந்து கம்ப்ளீட் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ன்றதே அச்சு தெரியாம இவ்வளவு நேரமா நல்லா இருக்கு. ஓஹோ, ஆனா இது வந்து வடா பாவுல சீஸ் வடா பாவு. பாத்தீங்கன்னா சீஸ் வேற மாதிரி செம்ம ஹாட். எனக்கு இதோட ரேஞ்ச் கேட்கல, இதோட ரேஞ்ச் கேட்கவே இல்லை. கொடுத்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இது நான் சொன்னேன், இது வந்து 126. இது 84. இதோட இது கடிச்சிக்கணும். இது ஆக்சுவலா இது செம்ம காரம். இவன் பேச்ச கேட்டு தெரியாம மிளகா வேற கடிச்சிட்டேன். உள்ள இருக்கிறதும் காரமா இருக்கு. அச்சுக்கு வந்து பெருசா காரம் ஆகாது. பிடிக்காது இல்ல, பிடிக்கும், ஆனா சாப்பிட வராது. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு. திருப்பி சாப்பிடுங்களாச்சுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவேன், ஆனா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா. ஆனா ஆக்சுவலா ஜெனியூனான ரிவ்யூ வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நீங்க எனக்காக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஃப்ரீயா கொடுத்தீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். உங்களோட சர்வீஸ் நினைச்சு நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணேன். அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர் நம்ம கேட்டேன்னு சொல்லுங்க. இது எல்லாமே சேர்த்து எவ்வளவு ஆச்சு? 400க்கு மேல நான் சாப்பிட்டுருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு கடைசியான ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு வந்து இப்போ ரிவ்யூ பண்ண மாதிரி திரும்பி நாளைக்கா வந்து ரிவ்யூ பண்ணலாமா? டெய்லியும் ஒரு 6 வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.
வாங்க போலாம். கண்டுபிடிச்சாரு. ஓகே, தேங்க்யூ சோ மச். நம்ம வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல செக் பண்ணதுல ஆக்சுவலா யூடியூபர்ஸ்க்கு ரிவ்யூ கொடுத்தா ஓசில ஃபுட் கொடுக்குறாங்க. ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். அட்லீஸ்ட் நம்மளுக்கு அடிச்ச வசூல் இல்லைன்னா இந்த இந்த மாதிரி வியர்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்லயும் அச்சூ போய் ட்ரை பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு 1 லேக் கொடுங்க.